இப்ப இருக்கிற பெண்களுக்கு நெறையா பேருக்கு 30 வயசு அடைஞ்சிட்டாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய்ங்கிறது வந்து ரொம்ப வந்துட்டுருக்குங்க. அந்த மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன? அப்படி அந்த உங்களின் சந்தேகத்திற்கான தீர்வு வேண்டுமா? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல போய் பார்க்க போறோம். அதாவது மார்பக புற்றுநோய்ங்கிறது என்னன்னா, அதாவது பெண்களோட மார்பகங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டி மாரி வர ஆரம்பிச்சுரும். அந்த கட்டி வந்துருச்சுன்னா, அவங்களோட அந்த மார்பகங்களே வந்து எடுக்கிற அளவுக்கு கூட அது வந்து பாதிக்கப்படுங்க. ஸோ அதுதான் மார்பக புற்றுநோய்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து இன்னைக்கு எப்படிலாம் வந்து இருக்கா, இல்லையாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். உலக அளவில் தற்போது பெண்களுக்கு 2 வகையான கேன்சர்கள் உருவாகி வருகிறது. ஒன்று மார்பக புற்றுநோய், இன்னொன்று கருப்பை வாய் புற்றுநோய். முந்தைய காலங்களில் பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த 2வது வகையான கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தான் அதிக அளவில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது சில ஆண்டு காலமாக மார்பக புற்றுநோயை பெருமளவில் அதிகரித்து வருகிறது. கர்ப்பப்பை வாயிலாக ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஆனால் மார்பக புற்றுநோய் என்பது தற்போது அதிகரித்து வருகிறது. அதே சமயம் உயிரை பறிக்கும் அளவிற்கு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. தற்போதைய பெண்கள் மார்பகத்தில் ஏதேனும் வலி ஏற்பட்டால் சமூக வலைதளங்களில் அதற்கான விடையை தேடி புற்றுநோய் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒருவேளை நமக்கு இருக்குமோ என்று பயந்து வாழ்கின்றனர். எனவேதான் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகளை மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பொதுவாக கேன்சர் நமது உடம்பில் இருக்கிறது என்றால் அதற்கான அறிகுறிகளை ஆரம்பத்தில் காட்டாது. அதேபோல் எந்த வலியும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு தெரிய வரும் பொழுது அந்த கேன்சரானது நமது உடலில் அனைத்து பாகங்களிலும் பரவியிருக்கும். இதனால்தான் புற்றுநோய் பாதித்தவர்களின் உயிரை காப்பாற்றுவது என்பது கடினமாகிறது. ஆனால் மார்பக புற்றுநோய் வருகிறது என்றால் ஆரம்பத்திலே அதன் கட்டிகள் நமது மார்பகத்தில் இருப்பது தெரிய வரும். கைகளை வைத்து பார்க்கும் பொழுது மார்பகத்தில் ஏதேனும் கட்டிகள் இருப்பது போல் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி பார்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு மார்பகத்தில் வலியோ அல்லது மார்பக காம்புகளில் ரத்தம், தண்ணீர், பால் போன்ற ஏதேனும் கசிந்தாலோ மார்பக புற்றுநோய் உள்ளதாக அர்த்தம். அதிலும் ஒரு சிலருக்கு மார்பக கட்டிகள் பரவி உடலின் மற்ற பாகங்களில் தோன்ற ஆரம்பித்துவிடும். இதனால் அந்த கட்டியானது எந்த பாகத்தில் தோன்ற ஆரம்பித்துள்ளதோ அந்த பாகத்தில் வலி ஏற்படக்கூடும். ஆரஞ்சு பழ தோலின் மேல் இருப்பது போல் மார்பகத்தின் மேலே புள்ளியாக இருந்தாலும் அதுவும் மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக கூறப்படுகிறது. அவ்வாறு கட்டிகள் ஏதேனும் இருந்தால் மருத்துவரிடம் சென்று ஆலோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த கட்டி நீர்க்கட்டிகளாக கூட இருக்கலாம். இந்த நோயானது பரம்பரை வலியின் காரணமாக அல்லது குடும்பத்தில் முதல்வராக இந்த நோயானது ஏற்படலாம். அவ்வாறு புற்றுநோய் கட்டிகள் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தற்போது மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்து உள்ளது. முன்பு போல மார்பகத்தை அகற்ற வேண்டும் என்று இல்லை. கட்டிகள் எங்கு உள்ளதோ அந்த பகுதிகளை மட்டுமே அகற்றி இந்த நோயை குணப்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே பெண்கள் அவ்வப்போது மார்பகத்தில் ஏதேனும் கட்டிகளோ அல்லது வலிகளோ இருக்கிறதா என்று ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்தால் ஆரம்பத்திலேயே அதனை சரி செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களோட கூட வந்து லைஃப் லாங் வந்து அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி வந்து இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த மார்பக புற்றுநோய்ங்கிறது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. பட் போக 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 இது பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் பிலவ்டு ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவங்கள வந்து செக் பண்ண சொல்லிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.